ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ், இதுதான் அவங்க பீஸ்ட் காமிக்ஸ் அப்சல்யூட் பேட்மேனோட இஷ்யூ 3 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன இஷ்யூவில் ரோமன் சைனஸ் ஆளுங்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேட் மொபைல் எடுத்துகிட்டு அந்த பேட் புல்டாசரை எடுத்துக்கிட்டு மனுஷன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிருந்திருப்பார். கூட நம்ம ஆல்ஃப்ரெடுமே இருந்திருப்பார். ஸோ இப்போ பேட்மேன் அடுத்து என்ன போகிறாரு பார்க்கலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. சின்ன வயசு ப்ரூஸ் வேன் அண்ட் செலினாவை காட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த வாடி மேலே ஓடிட்டு இருக்காங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா செலினா வந்துட்டு ப்ரூஸ் கிட்ட இருந்தால் அந்த மெடலை வாங்கிட்டு போயிருப்பா. ஏய், நீ கொஞ்சம் மெதுவாக போறியா? முடியாது, உனக்கு இதை ஜீனியஸ் மெடல் வேணும்ல, நீ வந்து அப்படின்னு சொல்லி 2 பேருமே போயிட்டே இருக்காங்க. அண்ட் பில்டிங் விட்டு பில்டிங் தாவிலாம் போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்னது கேபிள் மேலே நடக்கணுமா? உனக்கு என்ன பைத்தியமா ப்ரூஸ்? இங்கே 2 கதை தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்று, நீ கீழே விழுந்து ஒரு காலை உடச்சிக்குவ, இல்லை 2 காலையும் உடச்சிக்குவியா. ஆனால் நீ நேராக பார்த்து நடந்து வந்தனா இந்த இடத்த கிராஸ் பண்ணிடுவேன். லைக் பூனை மாதிரி. என்னது, பூனைகளால் பயங்கரமாக பார்க்க முடியும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான். நீ நேராக பார்த்து நடந்து வந்தனா இடத்த கிராஸ் பண்ணிடுவேன். கீழே பார்த்தனா அவ்வளோதான். என்ன சொன்ன? என்ன பாரு, நீ இப்போ ஓகேவாக தான் இருக்க, ஆனால் அடுத்து இந்த ராத்திரி முழுக்க போன மாதிரி கண்ணை திறந்து வச்சுருக்கணும், அதானே? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே போயிட்டுருக்க. அந்த இடத்துல இந்த இஷ்யூ ஆரம்பிக்கிறாங்க, த ஜூ பார்ட் 3. இப்போ போன இஷ்யூவில் காட்டின அந்த பேட் மொபைலில் நம்ம பேட்மேன் ஓட்டிட்டு போயிட்டுருக்க அதே இடத்துல நம்ம ஆல்ஃப்ரெட் வந்துட்டுருக்காரு. அவர் அந்த பேட் மொபைல் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 40 வருஷமாக ஸ்டெல்த் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் 20 பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். அதை விட டபுள் மடங்கு என்கிட்ட ஐடென்டிட்டிஸ் இருந்துகிட்டு இருக்கு. நான் என்னையே ரொம்ப கர்வமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. 40 வருஷமாக நிழல்களில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி பேட் தீம் இருக்கிற ஒரு பெரிய ட்ரக்கு மேலே போயிட்டுருப்பேன் நான் நினச்ச கூட பார்க்கல. எனக்கு இந்த பேட்மேன் உண்மையிலே நான் வெறுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்க. அவர் இப்போ பேட்மேன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, மெதுவாக போடா, அவனுக்கு நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ சீக்கிரமாக பேசி முடி அப்படின்னு பேட்மேன் சொல்லி முடிக்க. இப்போ பார்த்தியா பின்னாடி பார்ட்டி அனிமல்ஸ் ஆட்கள் துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. அவங்க துப்பாக்கி வச்சு இந்த பேட் மொபைலை சுட்டுட்டே இருக்காங்க. இப்போ ஆல்ஃப்ரெட் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஃபீல்டில் ஒரு ரூமர் இருந்துக்கிட்டே இருக்குது, அங்கே பிளாக் மாஸ்க்னு ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான். அடுத்து பின்னாடியில் அவர் எல்லாருமே வண்டியில் தோற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ராக்கெட் லான்ச்சர், ஒருத்தர் கன்று வச்சு சுட்டுட்டு வந்துட்டே இருக்கான். இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் குரூப் இருந்துகிட்டு இருக்கு. அந்த குரூப்போட வேலையே இல்லைனா உலகம் முழுக்க சுற்றி பல லோக்கல் கவர்மெண்ட்ஸை வந்து மொத்தமாக தரமட்டமாக்கணும். அதோட லீடரோட பேர் எனக்கு தெரிஞ்சு அது ரோமன் சைனஸாக தான் இருக்கணும். அவன் தான் பார்ட்டி அனிமல்ஸோட லீடர். அவன் தான் ஒரு வேளை பிளாக் மாஸ்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்க. வண்டியில் வந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்க அந்த இடத்துல வெடிப்பு ஏற்படுது. ஆனால் பேட்மேன் எப்படி அவரோட பேட் மொபைல் வச்சு அப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ஃப்ரெட் சொல்லிட்டு இருக்க. 25 செகண்ட்ஸ் அப்படின்னு பேட்மேன் சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே லாஸ்ட்டு 5 செகண்ட் தான் அப்போ முடிஞ்சிருக்கு, அது வரைக்கும் நம்ம உயிரோட போமான்னு தெரில, இந்த வண்டியை விட்டுட்டு வேறு ஏதாவது வேகமாக போகிற வண்டி எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆல்ஃப்ரெட் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அதை சொல்லலைன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பேட்மேன் என்ன பண்ணுறாருனா, அவரோட வண்டியில் இருக்கிற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண அந்த இடத்துல இந்த ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே வண்டியில் மாறுது. அந்த வீல்ஸ் எல்லாமே விலகி இப்போ அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஹைட்டு சின்னதாகி லைக் இப்போ அது வேகமாக ஓடக்கூடிய மாதிரி வந்துருச்சு. இதை பார்த்து ஆல்ஃப்ரெட், எனக்கு இந்த பேட்மேனை பிடிச்சிரும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, உனக்கு இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது, சீக்கிரம் சொல்லி முடி அப்படின்னு சொல்ல அந்த பேட் மொபைல் இப்போ நைட்ரோ போஸ்ட்லாம் வச்சு வேகமாக போயிட்டுருக்கு. நான் சொல்கிறத கேள்றா, என்னால் உனக்கு உதவி பண்ண முடியும். அப்போ அந்த ஹேட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எனக்கு உதவி பண்ணு. 15 செகண்ட். இப்போ ஆல்ஃப்ரெட் உள்ளே உட்காந்து அந்த பார்ட்டி அனிமல்ஸை நோக்கி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுலேருந்து வரது எல்லாமே ஒரு வகை பேட் ஷேப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ப்ரொஜெக்டைல்ஸ். அந்த பிளாக் மாஸ்க் மட்டும் ரோமன் சைனஸாக இருந்தால் அவன் நம்மளால் எடுத்து சண்டை போட முடியாது. அவங்ககிட்ட அளவில்லாத ரிசோர்ஸஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நான் அதை விட பெரிய ரிசோர்ஸை கட்ட போகிறேன். 10 செகண்ட் அப்படின்னு பேட்மேன் சொல்கிறாரு. பின்னாடி வந்த ஆட்கள் எல்லாருமே, அந்த பிளாக் மாஸ்க் ஆட்கள் எல்லாருமே அவளோட வண்டி வெடிச்சு அந்த தெரிச்சு விடுறாங்க. ஆனால் நீ அந்தளவுக்கு பெருசாக உன்னால் பில் பண்ண முடியாது, இதை எதிர்த்து உன்னால் கண்டிப்பாக பில் பண்ண முடியாது. ஆனால் அவன் ஒரு ஆஃபர் கொடுக்குறதா சொன்னான். அதை நான் கேட்டேன். நீ காம்ப்ரமைஸ் ஆகிறதா இருந்தால் அவன் அந்த ஆஃபரை உனக்கு கொடுக்குறதா சொல்லிட்டு இருந்தான். என்னவோ நீ அந்த ஆஃபரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா அவன் காத்தம் மேலே தாக்குதல் நடத்ததை நிறுத்திடுவான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தடவை அவனை சந்தித்து பேசு. நீ கொஞ்சம் இறங்கி வந்தனா போதும், காத்தமில் நடக்கிற முக்காவாசி தாக்குதலை அவன் தடுத்து நிறுத்திடுவான். நீ இப்போ கூட ஒரு ஹீரோவாகலாம். ஹீரோவாக இருக்கிறத குவிட் பண்ணியா, அதை மறந்துடு அப்படின்னு பேட்மேன் சொல்லி எகைன் அவரோட வண்டியில் இருக்கிற ஒரு பட்டனை தட்டுறாரு. பில்டிங்ஸ்லாம் இடிக்க யூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் பவுல்டர் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு பார்த்தியா சுற்றி இந்த பார்ட்டி ஹவுஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு பொழந்துட்டு இருக்காரு. இப்போ ஆல்ஃப்ரெட் என்ன சொல்கிறேன்னா, பிளாக் மாஸ்க் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட அளவுக்கு அதிகமான காசு இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக உனக்கு ஆஃபர் கொடுக்குறான்னா 100 மில்லியனுக்கு மேலேயாவது கொடுத்துட்டு இருப்பான். நீ அதை எடுத்துரு. நீ இந்த பேட்மேனோட சிம்பிளை ஐடென்டிட்டியை இன்னுமே பெருசாக பில்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் சொல்லி முடிக்க. ஆமாம், இதில் உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பேட்மேன் கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே, இந்த டீலை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டனா இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறது மூலமாக அவன் யார் என்னன்றது என் ஆட்களுக்கு தெரிஞ்சிடும். நானும் இந்த ஊரை விட்டு எப்படியாவது சீக்கிரம் போயிடுவேன். நீ இந்த பேட்மேனை பெருசாக பில்ட் பண்ணலாம், இன்னும் பெருசாக அப்படின்னு ஆல்ஃப்ரெட் சொல்லும்போது, அப்போ அந்த சைனஸ் அதோட போயிடுவான்.
இல்லை அப்படி கிடையாது, நாம் அந்த இன்டலை வச்சு கண்டிப்பாக நம்மளால் அவனை திருப்பி பிடிக்க முடியும், நானும் என் ஆட்களை சேர்ந்து அவனை கண்டிப்பாக பிடிச்சிருவோம், நம்ம எல்லாருமே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்க பார்ட்டி அனிமஸ் ஆட்கள் எல்லாத்தையுமே அடித்து தெறிக்க விட்டு போன நம்ம பேட்மேன் அந்த பார்ட்டி அனிமஸ் கீழே விழுந்து கிடக்க அவங்க பின்னாடி இப்போ நிறைய போலீஸ் வண்டிங்களாம் வந்துகிட்டு இருக்கு. ஆல்ஃபிரட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த போலீஸ் வண்டிங்க வரலாம் சத்தம் எனக்கு கேட்க டக்குன்னு ஒரு பிரேக் அடிக்கிற சத்தமுமே கேட்குது. ஒரு வழியாக நான் சொல்கிறத அவன் கேட்குறான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது பேட்மேன் அவரோட பேட் மொபைலை கரெக்டாக கடல் ஓரமாக நிற்கக்கூடிய ஒரு ஹார்பரில் வந்து நிறுத்திட்டு இருக்காரு. சுற்றியெல்லாம் போலீஸ் காரில் வளைச்சிட்டாங்க, மேலேயுமே ஹெலிகாப்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு. வெளியே இருந்து கமிஷனர் புல்லாக் பேசிக்கிட்டு இருக்காரு, நான் தான் கமிஷனர் ஹாவி புல்லாக், ஒழுங்காக வட்டியை விட்டு எல்லாம் வெளியே இறங்குங்க அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க, நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இடம் கிடையாது, எல்லாம் வெளியே வாங்கடா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஆல்ஃபிரட் சொல்கிறேன், நீ நம்ம 2 பேருமே ஒரு நல்ல டீம் தான், ஆனால் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல, ஓ முன்னாடி ஒரு லிவர் இருக்கு பாரு அப்படின்னு அவர் சொல்லும்போது, எது இந்த லிவரா அப்படின்னு சொல்லி அவர் லிவரை பிடிச்சிருக்க டக்குன்னு நம்ம ஆல்ஃபிரட் பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு வெளியே எகிரிடுறாரு. லைக் அது பார்த்தீங்கன்னா ஒரு எஜெக்ஷன் சீட்டு அண்ட் வண்டி விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி டக்குன்னு அந்த வண்டியை தண்ணிக்குள்ளே இறக்கிடுறாரு. இந்த வண்டியை வாட்டர் ப்ரூஃபாகவுமே அவர் ரெடி பண்ணியிருக்காரு. அண்ட் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த சீவேஜ் கேனல் நினைக்கிறேன், அதன் மூலமாக இப்போ பேட்மேன் தன்னோட இன்னொரு புது ஹைட் அவுட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து பேட் மொபைலை நிப்பாட்டியிருக்காரு. அண்ட் இப்போ அகைன் ஃப்ளாஷ்பேக்கு போனால் ஃப்ளாஷ்பேக்கில் ஆக்சுவலி நம்ம ப்ரூஸு சரினா ஒரு இடத்துல போயிட்டு இருந்தாங்களே, இப்போ அவங்க போகும்போது ஆமாம் இப்போ நீ போன இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, இப்போ நான் அந்த இடத்துல இல்லைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நான் சொல்லிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக அது பிரச்சனை தான், இங்கே பாரு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கு. சில பேர் தத்தெடுக்கிறது நல்ல விஷயம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் உண்மை என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் கிடையாது, அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்க. இப்போ நிறைய பூனைங்களாம் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. நீ போன வருஷம் மட்டுமே 3 வீடு மாறி இருக்க, 4 அதெல்லாம் யார் எண்ணிக்கிட்டு இருக்கா, சரி இப்போ நீ எங்கே இருக்க, இப்போ நான் உங்க கூட இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். அண்ட் விஷயம் என்ன தெரியுமா வேன், அண்ணா எப்போ இங்கே வந்தாலும் இவங்க என் கூட விளையாடிட்டு இருப்பாங்க, நீ ஏன் வந்து எங்கள் கூட தங்கக்கூடாது, ஐ மீன் எங்கள் கூட, உண்மையாகவே நான் சொல்கிறேன் வேன் நிறுத்து, இல்லை என் அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ வந்து எங்கள் கூட, நான் நிறுத்துன்னு சொன்னேன், போதும் நிறுத்திக்கோ, இதை பற்றி இனிமேல் பேச வேணாம், வேறு ஏதாவது நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக பேசலாம். சந்தோஷமானா என்ன மாதிரி, லைக் அந்த சிங்கத்தை பற்றி பேசலாம், நீ கேள்விப்பட்டிய இப்போ இந்த ஜூவை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அண்ட் அந்த சிங்கத்தை திரும்ப டான்சானியாலேயே கொண்டு போய் சுதந்திரமாக விட போகிறாங்க, அதில் என்ன சந்தோஷமாக இருக்குது, சே நீ புத்திசாலின்னு நினச்சேன், புத்திசாலியும் கூட சில நேரம் முட்டாளாக தான் பேசுவாங்க. ஆமாம் நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம், நான் உனக்கு ஒன்று காட்டணும்னு நினச்சேன், என்ன காட்ட போகிறேன் முன்னாடி பாரு அப்படின்னு அவர் சொல்ல, முன்னாடி தேட்டர் ஸ்க்ரீன் வந்துட்டுருக்கு. தேட்டர் ஸ்க்ரீனில் ஜோரோன்ற படம் ஓடிட்டுருக்கு. அப்சல்யூட்லி இது மாஸ்க் ஆஃப் தி ஜோரோ படம் தான். பேட்மேனோட ஆரிஜின் எல்லாத்துலேயுமே இந்த படத்தை பார்த்து வெளியதுக்கு அப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸை கொண்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த ஒரு படம் ரெஃபரன்ஸிங் கொடுத்துருக்காங்க. நீ என்ன பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ப்ரூஸ் வேன் கேட்குறதோட அடுத்து இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ரூஸ் வேன் எடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எடி பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக ஒரு ரோபோட் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காரு வித் இன்பில்ட் ஏஐயோட. அதுக்கிட்ட அவங்க கேள்வி கேட்டுருக்காங்க. ப்ரூஸ் ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க, இது வந்து கேளு. டேய் நான் உன்கிட்ட தாண்டா பேசணும்னு வந்தேன். ஏய் இதுக்கும் நிறைய நாலேஜ் இருக்குப்பா, மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய 5ல் 4 பங்கு புத்திசாலித்தனம் இதுக்கு இருந்துகிட்ருக்கு, நீ இதுக்கிட்ட தைரியமாக கேளு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு ஏதாவது பேர் இருக்கா, நான் இதுக்கு ஆல்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன், ஆலன் டியூரிங், அலெக்சாண்ட்ரா லைப்ரரியோட லைப்ரரியன் அவர். இப்போ நான் சில விடுகதைகளை வச்சு லைக் ரிடில்ஸை வச்சு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், ரிடில் மேலே வைக்கலாமா, ஏன்னா மனிதத்தன்மையோட மிகப்பெரிய விடுகதையை என்னன்னு தெரியுமா, எப்படி பல வருஷம் வாழ்கிறது. நான் சொல்கிறது சரி தானே, எல்லாமே இவங்கள தான் இருந்துகிட்டு இருக்கு, நீ என்ன கேள்வி கேட்கணுமோ சீக்கிரம் கேளு, கமான் கேளு. சரி நான் கேட்குறேன். ஏய் ஆல், பார்ட்டி அனிமல்ஸோட அந்த ஸ்கல் மாஸ்க் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அவர் கேட்டே இருக்க. இப்போ பார்த்தியா அந்த ஆல் பேச ஆரம்பிக்கிறான். வெல் ப்ரூஸ், அந்த மாஸ்க்குள்ளே 3 ஃபங்க்ஷன் இருந்துகிட்ருக்கு. ஒன்று, அந்த மாஸ்க்கை யாரை போட்டிருக்காங்களோ அவங்களோட ஐடென்டிட்டியை அது மொத்தமாக மறைச்சிரும். ரெண்டாவது, அதுக்குள்ளே ஒரு டிஜிட்டல் வாலெட் இருந்துகிட்ருக்கு, அது அந்த யூஸரோட கனெக்ட் ஆகிரும். அண்ட் இது எல்லாமே ஒரு ஹைலி ப்ரொடெக்டட் ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே நிறைய கிரிப்டோ கரன்சி இருந்துகிட்ருக்கு, அதோட பேர் த பிளாக் காயின். அப்புறம் மூணாவது, அது நிறையவே டார்கெட்ஸை டிஃப்ரெண்ட்டாக வேல்யூவேட் பண்ணிகிட்ருக்கு. வேல்யூவேட் பண்ணுதா, திருட்டு, கொலை இது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூ அந்த பிளாக் காயினில் இருந்துக்கிட்டு இருக்கு. யார் என்னென்ன சம்பவங்கள் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 100, 1000ன்னு சொல்லி அவங்க கிட்ட காசு கூட்டிகிட்டே போகும். இந்த நெட்வொர்க்கை நம்ம எப்படி தடுத்து நிறுத்துறது, இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசு, இதை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் தடுத்து நிறுத்த முடியாது. நீ வேணால் ஒரு லோக்கல் சர்வர் எடுக்கலாம், ஆனால் இதோட நெட்வொர்க் எல்லாமே சேட்டலைட் பேஸாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் அதோட டெபாசிட் இந்த உலகம் முழுக்க ஏகப்பட்ட இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஒரு வேளை 100, 1000 ஆயிரக்கணக்கான பேர் இதில் இருந்துகிட்ருக்கலாம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும், இதுக்கு எந்த வழியும் கிடையாது. பாரு நான் தான் சொன்னேன்லடி, இதுக்கு எல்லா பதிலும் தெரியாது. டேய் அந்த மாஸ்க்கை அழிச்சிட்டு அதெல்லாம் மறந்துட்டு விட்டுட்டு வந்துடுறா, கமான். அவன் நமக்கு உதவி பண்ணுறதான்னு நினைக்கிறான் ப்ரோஸ், எனக்கு எல்லாமேலாம் தெரியாது, ஆனால் எனக்கு இந்த விஷயம் வரைக்கும் கண்டிப்பாக தெரியும். ஹே கமான், நான் ஜஸ்ட்டு சில கொஷினுக்கு தான் கேட்கணும்னு நினச்சேன். இருக்கிறதுலே ஒரு பழைய விடுகதை என்னன்னு உனக்கு தெரியுமா ப்ரோஸ், எந்த கட்டடத்துக்குள்ளே ஒரு மனுஷன் குருடனாக போய் திரும்ப வரும்போது பார்வையோட வெளியே வரான், அது பள்ளிக்கூடம். அந்த அறிவு தான் நமக்கு பார்வை. பார்த்தல, நான் நிறைய விஷயங்களை பார்க்குறேன். உண்மையை சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது தான் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதனால தான் உன்னோட நட்பை நான் பெருசாக மதிக்கிறேன். இதெல்லாம் நீ கேட்குறது தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்தறியா ப்ளீஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ப்ரூஸ் வேனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் ஒரு ஹார்வி தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. எனக்கு ஒரு நிமிஷம் தாண்டா இருக்குது, அதுக்குள்ளே நான் கோர்ட்டுக்குள்ளே போய் எனக்கு பிடிக்காத அந்த ஜட்ஜி மூஞ்சியை வேறு நான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீ கேட்ட வேலையை நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் மிஸ் என் வேலையை போயிருந்திருக்கோம். அண்ட் ஆர்கே அமௌண்ட் ஃபண்டு எல்லாத்தையுமே நான் தேடி பார்த்தேன். அண்ட் அதுக்கு ஏகப்பட்ட ஃபண்டிங் ஜேகே ஹோல்டிங்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் தான் வந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப ஹைலி டைவர்ஸ்டாக வந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து அவங்க ஃபண்டிங் வர்றது மட்டும் இல்லாமல் நிறையவே பார்த்தீங்கன்னா செக்யூரான ஃபெசிலிட்டிலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ப்ரைவேட்டான சிறைச்சாலைகள் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க ப்ரோஸ். அண்ட் அதெல்லாம் சாதாரண சைட்ஸ் கிடையாது, எல்லாமே பிளாக் சைட்ஸ். அண்ட் அது எல்லாத்துக்குள்ளேயுமே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயோடெக், ஃபார்மசி, ஜினோமிக்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதோட ஹார்பர் பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு பெரிய கப்பலை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஹில் நின்றுட்டு வாங்க வாங்க நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் சார் அப்படின்ற மாதிரி இப்போ யாரையோ வரவேற்றுட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா நம்ம கமிஷனர் ஹார்வி இப்போ பேச்சு கேட்டிங்க வந்துட்டுருக்காரு. இதை பாரு ஹில், நீ சும்மா கூப்பிட்டன்றதுனால தான் வந்தேன், ஆனால் மறந்துடாத நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் பொறுமையாக இருக்கு கமிஷனர், நான் ஒன்றும் நண்பன் ஜிம்மி கிட்டேருந்து பிரிக்கணுன்ட்டுலாம் நான் நினைக்கல, நீங்கள் வந்ததுக்கு நான் நன்றி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மேலே ஒருத்தன் வந்துடுறான். அவனை பார்த்து நம்ம ஜிம், அண்ட் நான் உனக்கு என்னோடய ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், டாக்டர் பெஞ்சமின். அங்கே உள்ளே வரலாமா, எங்களுக்கு பர்மிஷன் இருக்கா, அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவர் இப்போ பாடி ரூமில் தான் வந்துட்டுருக்காரு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே கப்பலுக்குள்ளே போயிடுறாங்க. கப்பலுக்குள்ளே போனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லரோட பிளாக் மாஸ்க் போட்ட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹார்வி, இவர் தான் மிஸ்டர் ரோமன் சைனஸ். அவரை பார்த்து இப்போ ரோமன் சைனஸ் என்ன பேசுகிறான்னா, கமிஷனர் வாங்க வாங்க, அண்ட் இது முன்னாடி இருக்கிறவர் தான் எனக்கு தெரியும், பிபோ பபோஸ்கி, இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருந்தவர், நான் இவரோட ஃபேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க இப்போ அவர் கூட அந்த பிளாக் மாஸ்க் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல அண்ணா, அந்த மாஸ்க் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, ஓ இந்த மாஸ்க்கா, இது ஜஸ்ட் ஒரு அனானிமிட்டிக்காக கமிஷனர், எனக்கு இந்த வேலையில் நிறையவே எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸாக்டாக அது என்ன வேலை நான் தெரிஞ்சுக்கலாமா, நான் ஒரு ப்ரொஃபஷனல் பேசிஃபிஸ்ட். அது சரி, உன்னை பார்த்தாலே தெரியுது. பேசிஃபிஸ்ட்னா நான் ஜஸ்ட் அமைதியை மட்டும் கொண்டு வரவன் கிடையாது. உலகம் முழுக்க ஏகப்பட்ட நல்ல இடங்கள் இருந்துட்டு இருக்கு, அதை கெட்ட மக்கள் அவங்களோட அட்வான்டேஜுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உன்னோட நகரம் அதை இன்னும் கூட நம்மளால நல்ல இடமா மாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்க, அவன் பார்த்தீங்கன்னா அவன் கூட சண்டை போட்டு, பிபோ பபோஸ்கி கூட சண்டை போட்டு ஒரு கையவே உடச்சிட்றான். அண்ட் அடுத்து அவர் அந்த இடத்த விட்டு தூர நகுத்துட்டு இருக்காரு. நான் இதே இடத்துல நின்று நீ ஜிம்மியை பற்றி தப்பாக பேசுறதை நான் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு கமிஷனர் ஹார்வி சொல்ல, இல்லை ஜிம் கார்டனும்லேயே ரொம்ப நல்ல மனுஷன் தான், நம்ம எல்லாத்தையுமே அதை ஒத்துக்கலாம், ஆனால் இந்த இடத்துக்குள்ளே நம்ம சில விஷயங்களை பேசித்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவன் பிடிச்சி அந்த இடத்துல பிபோ பபோஸ்கியோட காலையுமே உடச்சிட்றான். அப்படி அவன் என்ன பேசுகிறான்னா, பாட்டி அனிமல்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்க தான், அவளாம் ரொம்ப மோசமானவனுங்க, அதை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அண்ட் அவனுக்கு நம்பரில் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்களுக்கு பேட்மேனுக்கு நடுவில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் உடனே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன சேர்ந்து அது எதை நோக்கி போகணும் உங்களுக்கு தெரியுமா, போகிற நோக்கி. கரெக்டு தான். அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட நகரங்களில் இது நடக்கிறத நான் பார்த்துருக்கேன், நானும் அந்த மாதிரி ஒரு நகரத்தில் தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவன் பிபோ பபோஸ்கியோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிக்கிட்டு இருக்கான். விட்டு போதும் டேப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் நிறுத்துற மாதிரியே தெரில. அப்படியே அவன் என்ன பேசுகிறான்னா, நீங்கள் ஒரு 4 ஹார்விக்காகவும் ஒரு ஏருக்காகவும் கேட்டிருந்தீங்களாமே, நான் நினச்சேன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஹெலிகாப்டர்ஸை நான் இங்கே கொண்டாந்து இடக்கிறேன், ஸோ இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு நிற்கிற மாதிரி தெரியுது. அவர் கண்ணு எல்லாமே சவந்து போயிருக்கு, அதாவது பிபோ பபோஸ்கியோட கண்ணு சவந்து போயிருக்கு. ஏய் போதும் நிறுத்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹார்வி சொல்ல, அவருக்கு என்னாச்சு, அவரை பற்றி கவலைப்படாதீங்க கமிஷனர், அவளுக்காக ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருப்பார், வாங்க நம்ம நேரம் எங்கேயாவது போய் அமைதியை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு போயிடுறான். அண்ட் இப்போ ஆல்ஃப்ரெடோட வாய்ஸ் அகைன் பேசிக்கிட்டு இருக்காரு. ப்ரூஸ் ஏதோ ஒரு கடற்கரை நின்றுக்கிட்டு அவரோட கேமரா மூலமாக எதையோ ஒன்று ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தல ப்ரூஸ், இன்னுமா அவன் கண்ணுக்கு இதெல்லாம் தெளிவாக தெரியல, இதெல்லாம் தான் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் சைட்ஸ் எல்லாத்தையுமே ரகசியமாக யாருக்குமே வெளியே தெரியாமல் ரன் பண்ணப்படுற ஒரு சீக்ரெட்டான ஒரு பிரிசன். உலகம் முழுக்க ஏகப்பட்ட அரசாங்கம் அதை ஓட்டிகிட்ருக்கு. ஆர்கே முதல்ல தான் உருவாக்கப்பட்டது, அதுதான் ப்ரோட்டோடைப், அது சாண்டா பிரிஸ்காவில் இருக்குது. ஆர்க் பி ரஷ்யாவில் இருக்குது, ஆர்க் சி சைனாவில் இருக்குது, ஆர்கேம் இந்த உலகத்துலேயே ரொம்ப பெருசாக கட்ட வேண்டிய ஒரு பிரச்சனை இப்போ காத்தமில் கட்டதாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பாரு ப்ரூஸ், நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை எதிர்த்து நின்றுட்டுருக்கன்னு பாரு, நீ கண்டிப்பாக தோற்றுருவேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது திரும்ப ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படம் பார்க்க வந்ததுலேருந்து ப்ரூஸ் எந்திரிச்சு போயிட்டுருக்கான். என் கையை அவனை செலினா கையை பிடிச்சி இங்கேயே இருந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என் கையை விடு செலினா, முடியாது. உனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா, ஜூவில் நீ உங்கள் அப்பா கிட்ட அந்த சிங்கத்தை பற்றி ஒரு ஜோக் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த சிங்கம் இந்த ஜூக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு உங்கள் அப்பாவும் சொன்னார், ஒருவேளை இந்த சிங்கம் இங்கே பாதுகாப்பாக இருக்குன்றதுனால இங்கே வந்திருக்கலாம். அதே மாதிரி இதுதான் உன்னோட வாய்ப்பு ப்ரோஸ், உனக்கு நிறையவே திறமை இருக்குது, மற்ற யாருக்கிட்டையும் இல்லாத திறமைகள்லாம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டு இருக்கு, அண்ட் அதுதான் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கு.
அண்ட் உன்னோட திறமையை நீ வெளியே கொண்டு வந்து அதை நீ உன் கண்ணால் பார்க்கணும், பூனை கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு ப்ரூஸ் கிளம்ப போக, எங்கடா கிளம்புற, பாப்கார்ன் அட்டாக், நீ எங்கே போகிற, கமான் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஸோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை பிடிச்சி, டேய் உட்காரா டேய், நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த போர் அடிக்கிற படத்தை பார்க்க போகிறோம்டா, இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேறு இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க. பின்னாடி இருந்து நம்ம ப்ரூஸ் வேனோட அம்மாவும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ காலையில் எழுந்திரிச்சு ப்ரூஸ் வேன் அவங்க அம்மா குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காப்புல. அதே இடத்துக்கு அவங்க அம்மா வந்து பார்த்துறாங்க. ப்ரூஸ், நீ என்னை பயமுடுத்திட்ட, நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா சும்மா இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ காலங்காத்தாலே 8 மணிக்கு சூப்பர் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க, நீ இந்த கிச்சனுக்குள்ளே வந்திருக்க நினைக்கும் போது எனக்கு உண்மையாக சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் உன் மூஞ்சி என்னை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது, உனக்கு என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, வெளியே ஏகப்பட்ட கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குமா, நீங்கள் இந்த நேரத்தில் வெளியே போகணுமா, நீங்கள் இங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி நேரத்தில் தான் நான் இங்கேயே இருக்கக்கூடாது ப்ரோஸ், நான் வெளியே போய் உடனே வந்துட்டு ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும், நான் தான் ஜிம்மோட டெபுட்டி மேயர் அப்படின்னு அவங்க சொல்லும் போது, டெபுட்டி மேயரா அம்மா, அஃபிஷியல்ஸை தான் அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வெளியே போனீங்கன்னா அவங்க உங்களையுமே ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நான் ஜிம்மை நம்புறேன் ப்ரோஸ், அண்ட் இந்த சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அழியிறத என்னால் பார்க்க முடியாது, நான் அவனுக்கு போய் உதவி பண்ண போகிறேன், ஒருவேளை உங்களால் முடியலன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படியாவது ட்ரை பண்ண தான் போகிறேன், நான் யாருன்னு உனக்கு தெரியல, உங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் அவருக்கு என்ன ஆச்சு நீங்களே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நான் உன்னை அறையணும், ஆனால் உனக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறேன், பாய் ப்ரோஸ், முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, பேக்ரவுண்டில் வாய்ஸ், பார்த்தல உன்னால் இதை பண்ண முடியாதுடா குட்டி பையா, உன்னால் அவங்கள காப்பாற்ற முடியாது, நீ எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரி, உன்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ சரியான ஆளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உன்னால் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு இப்போ கார்டன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் இப்போ ஏதோ ஒரு ஸ்கூல் வாசலில் நின்றுட்டு ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு டீச்சர் இருக்காங்க. மிஸ் ஜூலியா, நீங்கள் எங்க கூட பால் விளையாட வரீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து கேட்டுருக்கான். எது நானா, உங்கள் 6 பேருக்கு இருக்கவா, அதெல்லாம் சண்டை, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கேன். சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் பால் எட்டி வச்சான். அந்த பால் இப்போ கரெக்டாக ஆல்ஃப்ரெட் வேன் பக்கத்துலேயே போயிடுது. ஜூலியா அங்கே பால் எடுக்க போக அந்த வேனுமே அந்த இடத்த விட்டு போயிடுது. அண்ட் இப்போ ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னா பார்ட்டி அனிமல்ஸ் பண்ணுற அட்டகாசங்களை நியூஸில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்ஃப்ரெட் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் செய்ய முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான், அதை ஏற்றுக்க, உன்னை சுற்றி பாரு, எவ்வளோ பெரிய கலவரங்கள் நடக்குதுன்னு உனக்கு தெரியுதுல, அண்ட் உன்னால் ஒரே ஒரு நல்லதை தான் உங்களுக்கு பண்ண முடியும் இதை செய்கிறது மூலமாக. அண்ட் இப்போ பார்ட்டி அனிமல்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நியூஸஸில் காட்டிகிட்டே இருக்காங்க. பார்ட்டி அனிமல்ஸ் இந்த ஊர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அவங்க டெரரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேயர் கார்டன் அவருமே இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்காரு. கார்டன் நம்ம எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாரு, அவர் இந்த சிட்டியை ஏமாற்றிட்டாரு, அதனால் இப்போ என் கூட கமிஷனர் புல்லாக்குமே இருந்துட்டு இருக்காரு, நாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நியூஸில் நின்று மேயருக்காக நின்று பேசிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு தான் அந்த ஆனிவர்சரி, இந்த ஊரில் நடந்ததுலேயே ரொம்ப மோசமான ஒரு வன்முறை நாட்கள், அந்த காத்தம் ஜூவோட ஷூட்டிங். அதனால் இத்தனை வருஷத்தில் முறையாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். வழக்கமாக நம்ம இந்த மெமோரியல் டேயில் ஒரு லைட் ஏற்றுவோம். அந்த லைட்டை இந்த வருஷம் நம்ம வானத்தை பார்த்து அடிக்க வேணாம், ஏன்னா அப்படி நம்ம அடித்தோன்னா நம்ம ஊர் முழுக்க ரத்த ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நாமளே கண்டுக்காம விட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஹில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மெமோரியல் லைட் ஏற்றுறதுக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் நியூஸில் என்ன பேசுகிறாங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பேட்மேன் இதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ஸ்கல் மாஸ்க்கை வச்சுக்கிட்டு பேட்மேன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் சைனஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கான். அது சரி, 200 மில்லியன், ஜஸ்ட் 1 வீக், நீ ஒரு வாரம் எதையுமே கண்டுக்காத, உனக்கு நான் 200 மில்லியன் தரேன், ஆனால் இப்போ உன்னால் என்னை பார்க்க முடியலபடி, ஆனால் நீ என்ன சொல்கிறன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. யோசிச்சுப்பாரு, பேட்மேன் நீ அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த கார், வெப்பன், அந்த டெக், இதை விட நீ பெரிய வாழ்க்கையை பில்ட் பண்ணலாம், பேட்மேன் ஒரு பெரிய போது நிறுத்து, இந்த டீலை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ப்ரூஸ் வேன் சொல்லி முடிக்கிறதோட இந்த இஷ்யூ முடியுது.